விசேஷ நாள் வந்தாலே அதுக்கு நாள் இருந்தே ரொம்பவே பிஸியாக போகும். அது மாதிரி தான் வியாழக்கிழமை சிவராத்திரிக்கு நாள் காலையில் ரொம்ப பிஸியாகவே போச்சு. பட் புதன்கிழமை ஈவினிங்கே வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடித்ததுனால வியாழக்கிழமை காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு ஒர்க்கே போடுற மாதிரி தான் வச்சுக்கிட்டேன். அப்போ தான் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஒரே நாளே க்ளீன் பண்ணி போட்டால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நாளே ஃபுல்லாக வந்து க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். காலையில் எழுந்ததும் ஹெல்த் ட்ரிங்க் எதுவுமே எடுத்துக்கல. டீ மட்டும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக குடிச்சிட்டு அப்படியே வீட்டை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். 7 மணி போல் காலையிலேயே வந்து போட்டு முடிச்சிட்டேன். கிச்சனில் குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போல்லாம் செய்கிற ஃபஸ்ட்டு ஒர்க்கே வந்து நைட்டு உர ஊற்றி வச்சுருந்த தயிர் வந்து புளிச்சிருக்கும். அதை காலையில் எழுந்ததும் கிச்சன் குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாள் தயிருக்காக உர ஊற்றி வச்சுருவேன். அது காலையில் நல்லா புளிச்சு வந்திருக்கும். அதை இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு, சீரகத்தை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி இலையே நல்லா வந்து பொடிசு பொடிசாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது கூட இந்த இதுக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த பச்சை மிளகா தான். அதுவும் காரத்துக்காக பச்சை மிளகாவை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயத்தை போட்டு வச்சுருவேன். இது 3 மணி போல் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும். மார்னிங் குக்கிங்க்கு பெருசாக எதுவும் பண்ணலை. நைட்டு வச்சுருந்த தக்காளி சட்னி இருந்துச்சு. அதை வச்சு மற்றவங்களுக்குலாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நான் டயட்டுங்கிற பேரில் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். கோதுமை ரொட்டி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி கொஞ்சமாக கோதுமை எடுத்து அதோட தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக முருங்கை இலையை சேர்த்து பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து, சின்ன வெங்காயம் போட்டால் இனிமேல் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக சீரகம், பெருங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மாவை வந்து பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவதை விட கொஞ்சம் நெழுகலாக இருக்கணும். இப்போ கடைசியாக இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இப்போ ஒரு தோசை பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை வந்து இதில் அப்படியே வந்து தட்டி கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி நல்லா வந்து விரித்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி தொட்டு தொட்டு நம்ம வந்து இது பண்ண நல்லா வந்து பெருசாக வந்துடும். இப்போ இதை வந்து மூடி வச்சு குக் பண்ணால் தான் உள்ளே இருக்க அந்த வெங்காயம், முருங்கை இலையெல்லாம் வெந்து வரும். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கனால சைடிஷ் இல்லாமலே வந்து வெறும் இந்த ரொட்டியவே வந்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தோசைக்கல்ல தட்டி எடுக்கிறப்பே சுற்றி வந்து எண்ணெயும் ஊற்றலாம். நான் வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்றிக்கலை. எண்ணெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம கேப்சிகமை பொடிசாக கட் பண்ணி போடலாம், கேரட்டை திருவி போடலாம், லைட்டாக இஞ்சி திருவி போடலாம். இதெல்லாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். நான் கொஞ்சம் மார்னிங் ஒர்க் இருந்ததுனால இதெல்லாம் பண்ணலை. பார்த்திங்கன்னா சூப்பராக 2 கோதுமை ரொட்டி போட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமை தான் க்ளீன் பண்ண போகிறேன். பூஜை ரூம் வந்து ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி கோலமெல்லாம் அழிஞ்சு போயிருந்துச்சு. ஏற்கனவே பழைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன் நான். அதனால் இன்றைக்கி தான் வந்து நான் கோலமே வந்து மாற்றணும். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு விளக்கு எல்லாம் எடுத்து விளக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கோலம் போட்டுக்கலான்னு சொல்லி விளக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏர்லி மார்னிங்கே கோலத்துக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கிறேன். அது வந்து விளக்கெல்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா பச்சரிசியை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சு அப்புறம் வந்து கோலம் போட்டுருவேன். எப்போவுமே அந்த மாதிரி தான். பச்சரிசியை வந்து அரைச்சி காய வச்சு அதை வந்து கோல பொடியாக வந்து ரெடி பண்ணி எடுத்து அதை இன்ஸ்டண்ட்டாக வந்து போடுற மாதிரிலாம் இல்லை. எப்போ கோலம் போட போகிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சரிசி ஊற வச்சு உடனே அரைச்சி அதை வந்து போட்டுருவேன். இன்றைக்கி விளக்கு விளக்குறதுக்கு எனக்கு எலுமிச்சம்பழம்லாம் இல்லை. எப்போவுமே எலுமிச்சம்பழமும் சேர்த்து தான் நான் வந்து விளக்கு விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி எலுமிச்சம்பழம் இல்லாததுனால எப்பவும் போல் பாத்திரப்பொடியை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சு அதோட கொஞ்சமாக விம் லிக்விடை சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு அதை வச்சு நல்லா வந்து விளக்க போகிறேன். எப்போவுமே இதோட வந்து எலுமிச்சம்பழத்தையும் வந்து பிழிஞ்சு வச்சுருவேன். அதை சாரும் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கும். பட் பரவாயில்ல, இதுவே வந்து நல்ல ரிசல்ட்டை தான் கொடுத்துச்சு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். விளக்குனதுக்கு அப்புறமா நான் வந்து காட்டுறேன். இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை வந்து நம்ம பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் வந்து இதுக்குன்னே விளக்கு விளக்குறதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்க்ரப்பரை நல்லா இதில் வந்து டிக் பண்ணி எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னாலே நல்லா வந்து விளக்கு பளிச்சுன்னு ஆயிரும். இதுக்காக பீத்தாம்பரி பவுடர் இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. பார்த்திங்கனாலே தெரியும். ஃபுல்லாக வந்து விளக்கி வச்சுட்டேன். விளக்குனதுக்கப்புறமா உடனே நான் வந்து எப்போயுமே வந்து இதுக்குன்னு தனியாக வந்து காட்டன் டவல் போட்டிருக்கேன். அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கூடையில் வச்சு எடுத்து வச்சுருவேன். காட்டன் டவல் போட்டு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா விளக்குற வந்து அந்த ஈரம் தங்காது. இல்லைனா வந்து அங்கங்கே வந்து திட்டாக புளியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே வந்து விளக்கி முடிச்சதுக்கப்புறமா காட்டன் டவலை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கூடையில் எடுத்து வச்சுருவேன். பூஜை அறை மாக்கோளம்லாம் போட்டு ரெடியானதுக்கப்புறமா விளக்கில் வந்து பொட்டு வச்சு விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவேன்.
மாக்கோலம் போட்டு நம்ம வந்து விளக்கேத்துறப்ப அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி ரொம்பவே டிவைனாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனாலேயே வந்து மாக்கோலம் வந்து எப்போவுமே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஃபுல்லாக வந்து மாக்கோலத்தை இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த மாக்கோல வேஸ்ட்டை வந்து டஸ்ட்பினில் போட மாட்டேன். சாமிக்கு விளக்குக்கு வச்ச பூவெல்லாம் காஞ்ச பூவெல்லாம் எடுத்து ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதோடையே நான் வந்து இந்த மாக்கோல வேஸ்ட்டு, அன்னபூரணி கோமாதாக்கெல்லாம் வச்சுருக்கிற பச்சரிசி, அந்த வேஸ்ட்டெல்லாம் ஒரே தான் வந்து ஒரு கவரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதோடு நம்ம பூஜை அறையில் வைக்கிற அந்த உப்பையும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். அதையும் வந்து மொத்தமாக இந்த கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ வந்து நியர்பை இருக்கிற ரிவரில் வந்து போட்டு விட்டுருவோம். எப்போவுமே வந்து பூஜை அறையில் இருக்கிற எந்த ஒரு வேஸ்ட்டையும் வந்து தனியாக வந்து டஸ்ட்பினில் வந்து நாங்கள் போடுறதே இல்லை. எப்போவுமே வந்து ஓடுற தண்ணி ஏதாவது ஆற்றுல தான் வந்து போடுவோம். இப்போ பூஜை அறைய நல்லா வந்து அந்த மேடையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து மாக்கோலம் வந்து போடுறப்ப நல்லா பூஜை அந்த திண்டு வந்து நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ நல்லா வந்து தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஏற்கனவே கோலம்லாம் தெரியாது. பல வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்தை வந்து போட்டுவிட்டு, ஆனால் தாமரை வந்து இங்கிட்டு ஒரு சைஸில் இருக்கும்னா, அங்கிட்டு ஒரு சைஸில் இருக்கும் அந்த மாதிரி தான். இருந்தாலும் கடவுள்கிட்ட சாரி கேட்டுட்டு நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் போடுவேன். நடுவில் இந்த மாதிரி குங்குமமும் வச்சு விட்டுருவேன். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல லுக்காக வந்து இருக்கும். பூஜை அறையுமே நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ பூஜை அறையை நல்லா ரெடி பண்ணியாச்சு. ஒரு 11 மணி போல் 2 கப் கரும்புச்சாறு வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் வந்து நல்லா குடிச்சாச்சு. இந்த மாதிரி வெயில் காலத்தில் டெய்லி வந்து 2 ட்ரிங்க், அதாவது 11 மணி 3 மணின்னு ஏதாவது ஒரு 2 ட்ரிங்க் எடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்த்துக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கும். இப்போ ட்ரிங்க்கெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் துவரப்பயிறு இருந்துச்சு. அந்த துவரப்பயிரை எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். அதை தான் குழம்பு வைக்க போகிறேன். வேறு எதுவும் காய் தனியாக வைக்கல. இந்த பயிரை வச்சே சாப்பிட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக அப்பளமும் பொரிச்சிக்கலான்னு சொல்லி துவரப்பயிறு குழம்போட அப்பளமும் வெள்ளை சாதம் தான். தனியாக வந்து சாமையரிசியோ வரகரிசியோ எதுவும் வைக்கல. வேலை அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு சில நேரம் டயட்டில் வந்து சில விஷயங்களை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. இல்லைனா மதிய லஞ்சுக்கு எப்பவும் வந்து வரகரிசி, சாமையரிசி, குதிரைவலி அரிசி தான் ரைஸ் எடுத்துக்குவேன். முடியாத பட்சத்துக்கு மட்டும்தான் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுட்ருக்கேன். மதியானம் லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கிச்சனில் எந்த ஒர்க்கும் இல்லை. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே தான் கிச்சன்லேயே ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.